ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்யலான்றது பார்க்கலாம். சாம்பாருக்கு அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். சமைக்கும் போது நான் காட்டுறேன். பருப்பு வேக போட்டுடலாம். பருப்புக்கு தேவையான தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் எல்லாத்துக்கும் தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு ப்ரௌனிஷ் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் ஆனதும் அதில் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அது வதங்குறதுக்குள்ள தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. காய் வேகட்டும். தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் வெந்துருச்சு. தேவையான அளவு துருவின தேங்காய் போட்டு கிளறி எடுத்துக்கிட்டா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. சாப்பாடு நான் குக்கரில் தான் வைப்பேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கர் விசில் போட்டதும் ஒரு 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாம்பாருக்கு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இது ப்ரௌனிஷ் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசியணும், ஜூஸாக இருக்கணும். அதுக்குள்ளே பருப்பு வெந்துச்சா பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இந்த பருப்பில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த இதுதாங்க. தக்காளி வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் தட்டை திறந்து பார்த்துட்டு காயெல்லாம் வெந்த அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இந்த காயோடு சேர்த்து ஊற்றிடுங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு குக்கர் கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிட்டு விட்டுருங்க. சாம்பார் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே உப்பு இருக்கா, காரம் இருக்கா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு லஞ்ச் என்ஜாய் பண்ணுங்கள்.